உன் தொழிலை நேசி, உண்மையா நேசி, உழைச்சிட்டே இரு. ஒரு நாள் அது உன்னை கோபுரத்துல உட்கார வச்சிடும். உண்மையா உழைச்சிட்டே இரு. எல்லாம் சொல்லுவாங்க, எலிச்சாய மாதிரி இருக்காத, இவ்வளவு வேலை பாக்குறேன். நீ பக்குவப்படுத்திட்டே இருப்ப. எப்போ ஒருத்தன் உன்னை பைத்தியம் சொல்றானோ அப்போ நீ ஜெயிக்கிற. ஓகே நண்பர்களே, 100 days கட்டிங் சேலஞ்ச் நாள் 23. இந்த மனுஷன் இவ்வளவு வெறிய ஆப்ஸ் ஒர்க் அவுட் போறதுக்கு காரணமே நான் தான். நீ 100 days ஆகும் கட்டிங் பண்ணி ஆப்ஸ் வைக்க, நான் வெறும் 70 daysல வச்சு காமிக்கிறேன்னு சவால் விட்டாப்ல. நம்மளால ஒருத்தவங்க ரெடி ஆனா அது நமக்கு தானே சந்தோஷம். நண்பர்களே, இன்றைக்கு நமக்கு தோள்பட்டை ஒர்க் அவுட். தோள்பட்டையை கிளியிற அளவுக்கு ஃபெயிலியர் செட்டு போட்டு தோள்பட்டை எங்கேயாவது வீங்கிருக்கான்னு பார்த்தேன், எங்கிட்ட வீங்கல. நம்ம கிழிச்ச தோள்பட்டையை மருந்து போடலாமேன்னு அதுக்கு ஒரு ஸ்கூப் போட்டு குடிச்சிட்டு நகை கடைக்கு வந்துட்டேன். நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், என்னடா எப்பவுமே ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு சிக்கன் கடைக்கு தான் போவேன், இப்ப நகை கடைக்கு போறியேன்னு. எல்லாம் இந்த பண பிரச்சனை தான். ஆமா நண்பர்களே, அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால 1.5 வருஷமா கூடவே இருந்த மீன் நண்பனை விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து நமக்கு தேவையான போஸ்ட் ஒர்க் மீலுக்கு முட்டை, ரைஸ், கொஞ்சம் வெஜிடபிள் போட்டு சாப்பிட்டாச்சு. கொஞ்ச நேரத்துல சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ரைஸ் 150 கிராமு, 200 கிராம் சிக்கன் போட்டு சாப்பிட்டு ஒரு மீன் எண்ணெயும் மல்டிவிட்டமினும் போட்டாச்சு. தனித்தனியா தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இவனுங்களை. ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. ஒரு சில டைம்ல ஒருத்தனை மறந்துடுவேன். அதனால 2 பேர்த்தையும் ஒன்னாவே இறக்கிடுறது இப்ப. அவ்வளவுதான் நண்பர்களே, உங்களாலையும் முடியும். கொஞ்சம் கஷ்டப்படுங்க, வெற்றி நிச்சயம். டே 24ல சந்திப்போம். டாடா, பை பாய்.